ஸோ மேலே வந்து எத்தனை மாடின்னு நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆனால் கீழேருந்து போகிறது உங்களுக்கு 2 சைடுமே லிஃப்ட் இருக்குது. வாங்க நம்ம படிக்கட்டா இல்லை எக்ஸ்லேட்டரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லும் பட்டில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு குவிஞ்சு கிடக்குது பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு பட்டு செக்ஷன். பட்ஜெட் எப்படின்னு போர்டு ஏதை காணும். ஸோ நீங்கள் கவுண்டரில் இருக்கிறவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். 1000 10,000 என்ன பட்டு இது? வசுந்தரா பட்டு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இது எவ்வளோ ரூபாய் பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னா 11,000 ஆரம்பிக்குது மேடம். வெட்டிங் கலெக்ஷன் ஹையஸ்ட் பட்ஜெட் என்னதுங்க? இங்க வந்து 3 lakh 4 lakh வரலீங்க. இங்க பாருங்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு சும்மா கலக்காம போனேன். இப்படி ரெட் கலர்ல இருக்கு. என்னென்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதுன்னு பாருங்க. எனக்கு எது படுதோ அது எடுக்கிறேன். இங்க பாருங்க இதோட டாரிஃப் எங்க என்னடா முடிஞ்சிச்சு. இப்போ நேராக போகலாம் பார்த்தா இந்த பக்கம் ஒன்று போகுது. அது என்ன அங்கே என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. ப்ளவுஸஸ் எல்லாம் உள்ளே போய் ப்ளவுஸோட ரேட் என்னென்னு நான் உருன்னு பார்க்குறேன். சேல்ஸ்மேன் காணும், நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். எது வெயிட் பண்ணுவானே அடுத்தவங்களுக்கு. இது மேலே என்னப்பா வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க டிசைனு. இப்போ நம்ம ஒரு கடைக்கு வந்த எப்படி இருக்கும் அப்படி இல்லை, இது ஒரு மால்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இது மாதிரி உங்களுக்கு எந்த கடையிலையும் அவ்வளோவா இருக்காது. இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குது. வேறு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பார்த்துனே தான் இருக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் வாரம் ஒன்று போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1500 1500 இந்த சாரி வித் ப்ளவுஸ் தானேனா? வாடிக்கையாளர்கள் தங்களது ஷாப்பிங்கை துரிதமாக முடித்து கொண்டு கேஷ் கவுண்டரை நோக்கி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மள தரறாங்கப்பா. ஹலோ வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் vlog family. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோமோ நம்ம போத்தீஸோட பிரம்மாண்டமாக இருக்க சொர்ண மஹால் தான் வந்திருக்கோம் பாடியில். இங்கே என்னென்ன இருக்குது என்னென்ன ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து எப்பவும் போல் லேட்டு, அதனால சொர்ண மஹாலில் கீழே இருக்க ஃப்ளோரு மூடியாச்சு. பாதி ஷட்டர் இருக்குது, உள்ளே போக அலப்பட மாட்டாங்க. மற்ற ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக வரும். கடை க்ளோசிங் டைமு, அப்போ க்ரௌடு வெளியே போகும்போது நம்ம உள்ளே போக போகிறோம். வாங்க வீடுகளை போகலாம். ஸோ மேலே வந்து எத்தனை மாடின்னு நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆனால் கீழேருந்து போகிறது உங்களுக்கு 2 சைடுமே லிஃப்ட் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் லிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது, இந்த சைடில் லிஃப்ட்டு ஒர்க் ஆகுதான்னு தெரியல. இங்கே யாரும் காணும், மூணு டைம் வச்சுல. வாங்க நம்ம படிக்கட்டா இல்லை எக்ஸ்லேட்டரா எப்படின்னு பார்ப்போம் வாங்க. படிக்கட்டு இருக்குது, கால் முட்டி இல்லாத வழி இல்லாதவங்க படிக்கட்டில் ஏறுங்க, ஹெல்த் கான்ஷியஸ்ங்க படிக்கட்டு ஏறுங்க. இப்போ எனக்கு நேரம் இல்லை, அதனால் நான் எக்ஸ்லேட்டரில் ஏறுறேன். சரியா, ஸ்பீடாக போகலாம். ஏற இடத்துல இருக்குல்ல கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. இங்க கால் கொஞ்சம் வழுக்குது. ஏஜ் பீப்புள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துவாங்க. அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சாரீ பட்டு கலெக்ஷன்ஸ் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லும் பட்டில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு குவிஞ்சு கிடக்குது பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. கடை க்ளோசிங் டைம்னால கூட்டம் கொஞ்சம் கம்மி, அதனால நம்மளால ஃபுல் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் பார்க்க முடியும்.
எவ்வளோ பெருசாக இருக்குன்றதெல்லாம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு பட்டு செக்ஷன். பட்ஜெட் எப்படின்னு போர்டு ஏதை காணும். ஸோ நீங்கள் கவுண்டரில் இருக்கிறவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு சாரீ என்ன ரேட்டுன்றது உங்ககிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும் போல், ஏன்னா போர்டு எதுவும் காணும். இங்கெல்லாம் என்ன பட்ஜெட்டில் என்ன இருக்குது சாரீஸு? 7,000 7,000 10,000 வரைக்கும். என்ன பட்டு இது? இது வசுந்தரா. வசுந்தரா பட்டு. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன இருக்கு நான் கேட்டேன் அண்ணன்கிட்ட. தேங்க்யூண்ணா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ரொம்ப அழகாக இருக்குது. பட்டு செக்ஷனாலுமே ரொம்ப அழகாக இருக்கணும்ல, ப்ரீமியம் ராயல் லுக்கில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வுட்டில் பண்ணியிருக்காங்க அந்த கர்விங் டிசைன்ஸ் எல்லாம். அண்ட் இங்கே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இது எவ்வளோ ரூபாய் பட்ஜெட்லேருந்து ஆரம்பிக்குதுன்னா? 11,000 ஆரம்பிக்குது மேடம். வெட்டிங் கலெக்ஷன். வெட்டிங் கலெக்ஷன் லெவல்லேருந்து 15 வரலையும் இங்கே இருக்கு. 15 வரல போக ரேட்டு போயிட்டு உள்ள போ ரேட் ஏறும். ஓகே, ஹையஸ்ட் பட்ஜெட் என்னதுங்க? இங்கே வந்து 3 lakh 4 lakh வரலையும் ஓ 3 5 4 lakh lakhs. அது எந்த பக்கம் நிக்குது? அதில் அங்கே இருக்கு. லாஸ்ட். தேங்க் யூ. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பட்டு வெட்டிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இந்த சைடு ஃபுல்லும். அதை ஒரு பட்ஜெட் ஒரு ஸ்லாபாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதுதான் அங்கே 2 பேர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே எங்கேயோ தான் உங்களுக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன் இருக்குன்னாங்க. ஆனால் அது கேட்கலாம் பார்த்தா எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கேட்க முடியல என்னால். இங்கே பாருங்கள் சாரீஸு கலெக்ஷன்ஸு வந்துட்டு சும்மா கிடைக்காம போனேன். இப்படி ரெட் கலரில் இருக்குது. ஓகே, இது ரெட்டு. அதே மாதிரி இந்த கலர் எடுப்போமா? இந்த பக்கம் இது என்னென்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதுன்னு பாருங்க. இது ரேட்டும் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸ்டார்டிங் பட்ஜெட் கூட கம்மியாக கூட இருக்கும். ஆனால் நம்ம அந்த செக்ஷனுக்குள்ளே போகல. இப்போ வந்து விலை காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என் கண்ணுக்கு எது படுதோ எடுக்கிறேன். இங்கே பாருங்க, இதோட டாரிஃப் எங்க 3,595. ஓகே, அந்த மாதிரி செக்ஷன் பாக்ஸாக வச்சுருக்காங்க. கிஃப்டிங் பர்பஸாக எப்படின்னு தெரில. அடுத்த செக்ஷன் போகலாம் நம்ம. அடுத்து என்ன, ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, ஆனால் அடுத்த செக்ஷன் போகலாம். என்னடா முடிஞ்சிச்சு இப்போ நேராக போகலாம் பார்த்தா இந்த பக்கம் ஒன்று போகுது. அது என்ன, அங்கே என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. இங்கே சாரீஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் லெஹங்கா அந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அந்த பக்கம். ப்ளவுசஸ், ரெடிமேட் ப்ளவுசஸ், ரன்னிங் மெட்டீரியல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்லாம் இந்த சைடு உள்ளே வரும்போது செக்ஷன் பின்னு சொல்லலாம், அது உள்ளே வருது. இப்போ பாருங்க ப்ளவுசஸ் எல்லாம் உள்ளே போய் ப்ளவுஸோட ரேட் என்னென்னு நான் உங்களுன்னு பார்க்குறேன். சேல்ஸ்மேன் காணோம், நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். எது வெயிட் பண்ணுவானே அடுத்தவனுக்காக. ப்ளவுஸ் நல்லா இருக்குல்ல? வாவ். ப்ளவுஸோட ரேட்டு உங்களுக்கு எங்கம்மா போட்டிருக்கு 5,215. 5,215 ரூபாய் இந்த ப்ளவுஸ். ஓகே, இந்த பார்ட்டி வேர் வெட்டிங் அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சைஸு இருக்கும் போல இருக்குது, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இப்போ ஆள் இல்லை. ஏன் இந்த டைம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், க்ரௌடு இருக்காது. இதே க்ரௌடட் டைமில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் எதுவுமே எடுத்து காட்ட முடியாது. அழகாக ஹிப் செயின் நல்லா இருக்குல்ல? ஓகே, இது மேலே என்னப்பா வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க டிசைனு. உட்காந்து யோசிச்சிருப்பாங்க போல, பயங்கரமாக அழகாக பண்ணியிருக்காங்க. அது துணியா என்னது? இல்லை, உட்டு தான். மேலே ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது. இங்கே வேறு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பார்த்துனே தான் இருக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் வாரம் ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வெறும் 695 ரூபாய் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம். திட்டாதீங்க சேல்ஸ் பர்சன், நான் திருப்பி வச்சுட்டேன். எனக்கு வேறு வழி இல்லை, அர்ஜென்ட்டாக நான் எடுக்கணும் வீடியோ. வேறு இல்லை, நீங்கள் மூட்டு போயிடுவீங்க, அதனால நான் எடுக்கிறேன். இது வந்து 885. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் கலெக்ஷன்ஸுக்கெல்லாம் வெட்டிங் கலெக்ஷன் மாதிரி அழகாக இருக்குது. கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா, கலர்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஹேங்கரில் வேறு இருக்குது, இது இல்லாமல் பாக்ஸ் பீஸ் வேறு இருக்குது. ஆனால் இந்த சாரி என்ன ரேட்டுண்ணே? 1,500. 1,500 இந்த சாரி வித் ப்ளவுஸ் தானேண்ணா? ஓகே, இந்த சைடில் பட்ஜெட்டாக இந்த ரேட் தான். ஓகே, அன்பான போத்தீஸ் வாடிக்கையாளர்களின் மனக்கவனத்திற்கு என்ன கவனம்? நமது பில்லிங் கவுண்டர்கள் இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே இயங்கும் என்பதால் வாடிக்கையாளர்கள் தங்களது ஷாப்பிங்கை துரிதமாக முடித்துக் கொண்டு கேஷ் கவுண்டரை நோக்கி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளை துரத்துறாங்கப்பா, நம்ம வாங்க கூட முடியாது போல, பார்த்துட்டு போறதா இருக்கும் போல. இதெல்லாம் ஃபுல்லா பிளவுஸ் தனியாவே இருக்கு. இது ஃபுல்லா பிளவுஸ் 2 பேரும் அந்த எண்ட்ல. ஓ, தமிழ்ல சொல்றாங்க, இங்கிலீஷ்ல சொல்றாங்க, அக்கா எத்தனை பாஷையில சொல்றாங்க. ஏன்னா மல்டி லாங்குவேஜ் ஆளுங்க வருவாங்கல்ல, ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக புரியறதுக்காக இங்கிலீஷ்லையும் வச்சுருக்காங்க, தமிழ்லையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்ஸ்கர்ட் செக்ஷன். எப்பா எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது பாரு. ஃபுல்லாக இன்ஸ்கர்ட்ஸ், 7 பார்ட்டி 8 பார்ட்டி எல்லா பாட்டும் இருக்கும் போல. இது வரிசையாக இருக்குது. இதெல்லாம் வந்து இன்ஸ்கர்ட், சாரிக்குள்ளே போடுற பாவாடை.
இப்போ நம்ம ஒரு கடைக்கு வந்த எப்படி இருக்கும் அப்படி இல்லை, இது ஒரு மால்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன் சொல்றேன்னா இங்க வாங்களேன், இப்படி இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார இடம் கொடுத்துருக்காங்க, சீட்டிங் பிளேஸ். அது மட்டும் இல்லாம இங்க வாங்க, இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு டாப்ல இருந்து பாட்டம் வரை வியூ தெரியும். இது மாதிரி உங்களுக்கு எந்த கடையிலயும் அவ்வளவா இருக்காது. இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்கு. யார் உள்ள வரா யார் வெளியே போறா எல்லாமே தெரியும், நல்லாவும் தெரியும். பாருங்க, போட்டோஷூட் நடக்குது ஒரு பக்கம், யாருக்கும் வெயிட் பண்றாங்க, யோசிக்கிறாங்க எந்த பக்கம் ஏறலாம்னு, இன்னொருத்தவங்க யோசிக்கிறாங்க, அது நம்ம கண்ணில் தெரியுது. என்ட்ரன்ஸ் வியூ பாருங்க, ஃபுல்லா கிளாஸ். மேல டாப்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மேல ஒரு பெரிய ஃபேன் போடுவாங்களோ, ஒரு தொங்குது. இது ஃபேன் போடுவாங்களா லைட் போடுவாங்களா, என்ன போடுவாங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. மால் செக்ஷன் மாதிரி அழகா அந்த இது இருக்கு. நான் அழகுபடுத்துறேன், எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா. இது ஒர்க் ஆகுதுப்பா, வாங்கப்பா. ஸோ அடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போக போகிறோம். சரியா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. நமக்கு இருக்க நேரத்துக்கு எவ்வளோலாம் எடுக்க முடியுமோ, உங்களுக்கு என்னென்ன காட்ட முடியுமோ காட்ட ட்ரை பண்ணுறேன். அவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டா வேற வழியில் நான் வெளியே தான் போய் ஆகணும். லைட் ஆஃப் பண்ணாத வந்து எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ நான் காட்டுறேன். நீங்களும் பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் சொன்னால இங்கே கொஞ்சம் ரிஸ்க் பார்த்து வாங்க. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்